Hi students, welcome to PV Digital Classroom. So PV Digital Classroom Standard 4 Term 2 Maths ல இன்னைக்கு என்ன யூனிட் பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 3 patterns பத்தி பார்க்க போறோம். So patterns அப்படின்றது sequence அப்படின்றது அர்த்தம். Sequenceனா இப்போ ஒரு ஷேப் கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு அடுத்த ஷேப்ஸ் வந்து எப்படி வரும், எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல பார்க்க போறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்கொயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? So magic square ல வந்து பாத்தீங்கன்னா create magic square by using multiples of 10, 20 multiples of 10 அப்படின்னா 10 ஓட multiple 10 டேபிள் இருக்கு இல்லைங்களா, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் வந்து வேல்யூஸ் வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 150 வரும், இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 150 வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிராஸில் எவ்வளோ மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே 150 வேல்யூ வரும், இங்கேயும் 150. அந்த மாதிரி எந்த பாக்ஸ், அதாவது இந்த வெர்டிக்கலாக மல்டிப்ளை பண்ணாலும் 150, ஹரிசாண்டலாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணால் 150. இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 150 கிடைக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கணும். ஸோ அந்த வேல்யூவை செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் வேல்யூ வருதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ட்ரை திஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ஐயும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ஐயும் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ன்றது ஒன்றும் இல்லை, 9 டேபிளில் வர ஆன்சர்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான். ஸோ 9 டேபிளில் இருக்க ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி 3 into 3 பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதில் வந்து வேல்யூஸை செட் பண்ணுங்கள். இந்த வேல்யூஸ் செட் பண்ணும்போது எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் சேம் கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி வேல்யூ வர மாதிரி செய்யணும். அடுத்தது பாருங்கள், patterns in geometry, able to identify symmetry in geometrical patterns. ஸோ geometrical patterns வந்து சிமெட்ரியா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. இது ஆல்ரெடி நீங்கள் சிமெட்ரிக்கலா இல்லையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அது வந்து நார்மல் ஷேப்ஸு. இதில் வந்து ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ், ஜாமெட்ரிக்கல்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், எக்ஸகன், பென்டகன், இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து சிமெட்ரிக்கலாக இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிமெட்ரிக்கல்னா என்ன அப்படின்னா ஒரு இமேஜ், அதாவது ஒரு ஸ்கொயரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கொயரை ரெண்டாக நம்ம டாட்டட் லைன்ஸ் வச்சு கட் பண்ணால் 2 ஈக்குவல் பார்ட்ஸும் சேமாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சிமெட்ரிக்கல் ஃபிகர்னு சொல்லுவோம். The figure which can be divided into 2 parts of equal shape and size are called symmetrical figure. அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஷேப் எடுத்து அது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது அது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இமேஜை பாருங்கள், இந்த இமேஜ் வந்து ஹாஃபாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டார். ஸோ இந்த ஸ்டார் நெக்ஸ்ட் ஹாஃப் போடும்போது சேமாக வருதா, எஸ். அதே மாதிரி இந்த ஏ பாருங்கள், ஏவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்தாண்ட ஏ இப்படி இருக்கும், இந்தாண்ட ஏ இப்படி இருக்கும். ஸோ இது வந்து சிமெட்ரிக்கல். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் எழுதிக்கோங்க, ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் எழுதி அதை நடுவில் சென்டரில் பிரித்து பாருங்கள். அதில் எது சிமெட்ரிக்கலாக வருது, எது சிமெட்ரிக்கலாக வரல அப்படின்றத நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க்காக பண்ணி அனுப்ப போகிறீங்க. சரிங்களா? அடுத்தது 3.1 எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரா சிமெட்ரிக்கல் லைன் ஃபார் த ஃபாலோயிங் ஷேப்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்கொயரில் நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ரெண்டாக டிவைட் பண்ணால் 2 ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் ஆகுது. அப்போ இது சிமெட்ரிக்கல். இந்த ரெக்டாங்கிளையும் நம்ம கட் பண்ணால் 2 சிமெட்ரிக்கல் பார்ட்ஸாக தான் டிவைட் ஆகும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளை கட் பண்ணாலும் 2 சிமெட்ரிக்கல் பாக்ஸாக தான். அடுத்தது பேட்டர்ன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சர்க்கிள், இங்கே வந்து இதே ரெக்டாங்கிளை திருப்பி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம திருப்பி எப்படி பண்ணணும், இங்கே ஸ்கொயர் போடணும், இங்கே சர்க்கிள் போடணும், இங்கே ரெக்டாங்கிளை திருப்பி போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கம்ப்ளீட் த பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அடுத்தது இதோட பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே லோவர் கிளாஸஸில் 3rd ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இது உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸில் 7 7 இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7 1 7 13 19. ஸோ இது எந்த சீக்வன்ஸில் அவங்க போட்டிருக்காங்களோ அதே மாதிரி சீக்வன்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி எழுதணும். இது 5 5ஆக கம்ப்ளீட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி இங்கேயும் என்ன சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கம்ப்ளீட் பண்ணி எழுத போகிறீங்க. ஸோ இந்த 2 எக்ஸசைஸஸையும் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். ப்ளஸ் அது இல்லாமல் நான் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா,
ரைட் ஆல் த ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் ட்ரா த சிமெட்ரிக்கல் லைன் ஃபார் ஈச் லெட்டர்ஸ். ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்க எல்லா லெட்டர்ஸையும் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை வந்து ரெண்டாக நடுவில் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ ஏவை எப்படி சிமெட்ரிக்கலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். அதில் எது சிமெட்ரிக்கல் எது நான் சிமெட்ரிக்கலாக வருது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த கிளாஸ் ஆனது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், யூனிட் 3ல் பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ யூனிட் 3 பேட்டர்ன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வந்து சிமெட்ரிக்கலாக எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கு எக்ஸசைசஸும் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸசைசஸையும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஜூம் மீட்டிங்கில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.